ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சபையில் நான் நார்த் இந்தியாவில் என்னை ஒருத்தர் ஊழியத்தை கூட்டிகிட்டு போனார். அவர்களுக்கு சபை நாள் 2 நாட்கள் கன்வென்ஷன். காமெடி என்னன்னா, என்னை அந்த கன்வென்ஷனை புக் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போன பிரதர் என்று சொன்னார், பாஸ்டர் நம்ம போகிறது CNI சபை, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இங்கே இருக்கிறது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அப்படின்னா CSIயினுடைய நார்த். அப்போ நீங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டாம். நான் உடனே சிரித்தேன் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறது தான், வாயை தான் வாடகை கொடுத்து பிழைக்கிறோம் இல்லையா? அங்கே போய் அவர் இன்னும் பேசுவார், நம்ம அதை என்ன ப்ராமிஸ் பார்க்குறேன்னு சிரிச்சிட்டேன். ஆனால் பிரசங்கத்துக்கு தலைப்பு என்னென்னா, பரலோகம் சொல்ல முயற்சி செய்யுங்கள், பரலோகத்திற்கு போக முயற்சி செய்யுங்கள். அதான் பிரசங்கம். பயங்கரமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கமே ஞானஸ்நானம் தான். இவன் என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், பாஸ்டர் அதை பற்றி தான் நீங்கள் என்ன செய்யப்படாது, ரொம்ப அழுத்தண்டா. அவனுக்கு என்னை பற்றி தெரியும், அவன் சொல்லண்டான்னு சொல்லலை, ரொம்ப அழுத்தண்டான்னு. கடைசியில் பார்த்தா மொத்த பெடலும் அதுக்கு மேலே தான். என் ஆண்டவருடைய கிருபையினால 300க்கு மேற்பட்ட பிள்ளைகள் அன்றைக்கு ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதில் என்ன ஆச்சரியம்னா, கரெக்டாக 1 வாரத்திற்கு பிறகு என்னை மறுபடியும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 83 பேர். முதல்ல எடுத்தது ஐயர்வாள். நான் சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் சொல்லாமல் இருந்திருந்தா அதான். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி, வசனம் இல்லையா மக்களே? ஆமென்.